ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்ல நினைக்கிறேன். ஓவலேஷன் உங்களுக்கு எந்த நாள் ஆகுதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியாது. சில பேர் சர்விக்கல் மியூக்கஸ் அந்த ஜெல்லி மாதிரி ஒன்று வரும் லேடிஸ்க்கு, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உங்களுக்கு அந்த முட்டை வெடிச்சதுக்கப்புறமாவும் வரும். சரி பேசல் பாடி டெம்பரேச்சர் வச்சு நான் உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு பீரியட்ஸ் ஒரு 10th டேன்னு வச்சுக்கோங்க. 10th டே அன்னைக்கு நீங்கள் பேசல் பாடி டெம்பரேச்சர்னு ஒன்று வைக்கிது. நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி தூங்கி முடிச்சுட்டு அப்படியே நல்லா உடம்பு சூடாக இருக்கும். அப்போதைக்கு நாக்கு கடியில் வச்சுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அது டெம்பரேச்சர் இருக்கும். அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 10ஆம் நாள்லேருந்து ஒரு 25 நாள் வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இர்ரெகுலர் பீரியடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டாக வரும். அதை நீங்கள் பீரியட்ஸ் டாக்டர்கிட்ட காமிச்சு கரெக்ட் பண்ணிக்கணும். அது ஈஸியாக நேச்சுரலாக கரெக்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? இர்ரெகுலர் பீரியட்ஸ் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு டெய்லி நீங்கள் நல்லா நடைப்பயிற்சி வாக்கிங் போகணும். ஒரு மணி நேரமாச்சும் டெய்லி நடக்கணும். சம்மணங்கால் போட்டு உட்காரணும். ரத்த ஓட்டம் கருப்பைக்கு போகணும். அப்போ தான் அது சினை முட்டை நல்லா வளர்ந்து ஒரு கரெக்டான பீரியடாக வெடித்து வரும். ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. இது 2 தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒன்று ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும், கர்ப்பப்பைக்கு அதுக்கு நடக்கணும், சம்மணங்கால் போட்டு உட்காரணும், யோகாலாம் செய்யணும், தியானம் செய்யணும், மன அமைதிக்கு, ஹார்மோன்ஸ் நல்லா பியூரிட்டரி கிளாண்ட் நல்லா சுரக்கும். இது 2 இருந்தாலே உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரும். கருமுட்டை சில பேருக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அது டாக்டர் இன்ஜெக்ஷன் மூலிமா வளர்த்துருவாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வளர்ந்துருவங்களுக்கு உங்களுக்குலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இர்ரெகுலர் பீரியட் பிசிஓடி மட்டும் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேசல் பாடி டெம்பரேச்சர் தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு வருவோம். 10th டேலேருந்து 25th டே வரைக்கும் நீங்கள் டெய்லி தூங்கி எழுந்திரிச்சு பெட்டை விட்டு எழுந்திரிக்காமல் படுத்த நிலையிலேயே நீங்கள் ரீடிங்ஸ் எடுத்து குறித்து வச்சுக்கோங்க. 30 ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா 36.2 ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாளைக்கு 3 இருக்கும், ஒரு நாளைக்கு 36.10 இருக்கும். இப்போ இன்றைக்கி 36.10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நாளைக்கு தான் ஓவலேஷன் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 18ஆம் நாள் ஓவலேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 17 நாள் தான். இன்றைக்கி 36.10 இருக்குது அதோட டெம்பரேச்சர்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 18. இன்றைக்கி 17ஆம் நாள் 36.10 சொன்னால் நான் நெக்ஸ்ட் டே 18th டே நீ தூங்கி எழுந்துச்சி காலைல பார்க்கும்போது டக்குன்னு அது இறங்கிடும். 36.1 2 தான் இருக்கும். 10ன்றது 7-8 இது பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். 36.1 2 தான் இருக்கும். நேற்று எடுத்த ரீடிங்க்கும் இன்றைக்கி எடுத்த ரீடிங்க்கும் அப்படியே நமக்கு குறைஞ்சிருக்கும். தூங்கி எழுந்துச்சி காலையில் செக் பண்ணி பார்க்கும்போது அப்போதைக்கு நீங்கள் இது தெரிஞ்சுக்கலாம். சரி, அது இப்போ குறைஞ்சிருக்குல்ல, அதுக்கு முதல் நாள் நைட்டே உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருந்தால் தான். அதனால் ஒன்று விட்டு ஒரு நாள் சேர்ந்துறீங்க. இந்த ரீடிங்ஸை குறிச்சிக்கோங்க. அப்புறம் அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு குறையுதில்ல, அதுக்கப்புறம் 2-3 நாள் நீங்கள் வேணால் சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக தள்ளி இருந்துடலாம். அதுக்கப்புறம் சேர்ந்துருந்தும் உங்களுக்கு ப்ரெக்னன்சி சான்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. அந்தந்த நாட்களில் கரெக்டாக இணையம் சேர்ந்தால் தான் குழந்தை உண்டாக்குற தன்மை ஏற்படும். ஃபர்தர் டீடைல்ஸ்களோட வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். குழந்தை ரீடிங்ஸ் மட்டும் பார்த்து செக் பண்ணக்கூடாது. சர்விக்கல் மியூக்கோஸ்க்கு ஃபார்மோ அதில் தான் லேடிஸ்க்கு ஃபார்மோ அதில் தான் அதை கழுவக்கூடாது. நம்ம வாஷ் பண்ணாமல் சாப்பிட்டுட்டு நம்ம 2-3 மணி நேரத்துக்கு நடக்கும். நல்லா நடந்துட்டிங்கன்னா அந்த ரத்த ஓட்டத்தில் சர்விக்கல் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகும்போது நம்ம அப்படியே நம்ம ஹஸ்பண்டுக்கு தண்ணி நிறையா குடிக்கக்கூடாது. நைட்டு ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணுறவங்க சொல்கிறேன். கணவன் கூட சேர்ந்து இருந்துட்டு நீங்கள் மறுநாள் காலையிலேயே நீங்கள் ஒரு 3 மணி 4 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் பாத்ரூம் வேணால் போய்க்கலாம். ஏன்னா நீங்கள் பாத்ரூம் போகும்போது நீங்கள் நடந்துட்டு பாத்ரூம் நீங்கள் போனீங்கன்னா சர்விக்கல் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா தண்ணியிலே போயிடும், யூரினில் போயிடும். அப்புறமேட்டு உங்களுக்கு வெறும் வஜினல் அவங்க சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை உண்டாகாது, இறந்து போயிடும். அந்த செமனுக்குள்ளே அதுதான் அந்த சர்விக்கல் மியூக்கஸ் ஃபார்ம் ஆகுது. அது சர்விக்கு அசிடிட்டியாக ஃபார்ம் ஆகும். அசிடிட்டி இல்லாமல் அல்கலைனாக மாறணும்னா நீங்கள் காலையில் ஒரு வேளை பழங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, தேங்காய் சாப்பிடுங்க, அது அல்கலைனாக மாறும். அப்புறம் நிறைய டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு இயற்கையாக மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த ரொம்ப முக்கியமானது அதான். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு கண்டிப்பாக கன்சீவ் ஆகிடும். முதல்ல ஃபீல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கவலைப்படக்கூடாது. முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. 2 உடல் உழைப்பு, எக்ஸசைஸு, ஒரு நல்ல உணவுகள். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு பீட்ரூட் நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு சத்து இருக்குது. அது கருப்பைக்கு உடம்பு ஃபுல்லாக நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், நல்லா ரத்தத்தை அதிகரிக்குது. அதுலேயும் ஃபோலிக் ஆசிட் நேச்சுரலாக இருக்குது. டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் மாதுளப்பழத்தையும் அந்த மாதிரி இருக்குது. இந்த 2 இதுலேயும் நீங்கள் ஜூஸ் குடிச்சிட்டே இருங்க. 10 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் குடிங்க. உங்களுக்கு டெம்பரேச்சர் டவுன் ஆகுதில்ல, அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறம் வேணாம். அப்புறம் ப்ரெக்னன்சிக்கு அது டேஞ்சர் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை உண்டாகும். உங்கள் ஹஸ்பண்டுக்கு செமன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா என்னோடய பிளாக்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெர்ம் இதெல்லாம் இருக்கும். நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். முக்கால்வாசி நம்ம நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகி நம்ம மருந்து மாத்திரை சாப்பிடணும், டாக்டர்கிட்ட போகணும்னு நினச்சி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்பாலாம் 10 குழந்தைலாம் பெற்றுருக்குறாங்க, பாட்டி எல்லாம்.
இப்போ இருக்கிற காலங்களும் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தையின்மை ஏற்படுது. நம்ம கண்டிப்பாக நம்ம என்னன்னு கவனித்து அதை சரி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை பிறக்கும். இது பெரிய உலக அதிசயம்லாம் கிடையாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.